இது வரைக்கும் தோல்வியே கொடுக்காத வெற்றிமாறன் விடுதலை பார்ட் 2ல இந்த ஒரு தப்பு பண்ணி அந்த ஒரு படத்தை சுமாரான படமாக ஆக்கி வச்சிருக்கிறாரு. நீங்கள் எவ்வளவு நல்ல இயக்குனராக இருந்தாலும் சரி, உங்களை மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாலும் சரி, ரிவ்யூவே பார்க்காம நம்பி இவர் படத்துக்கு போகலாம் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் அதை பார்க்கறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சா அது தப்பு அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக வெற்றிமாறனுடைய இந்த விடுதலை பார்ட் 2 படம் அமைஞ்சிருக்கு. இதுவரை வெற்றிமாறன் எடுத்த படங்கள் எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர்லையும் டெவலப்மெண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த படத்தை பார்த்து 10 வருஷம் தாண்டினாலுமே கூட அந்த கதாபாத்திரம்லாம் நம்ம மனசில் நிற்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா வடச்சென்னை படம் தான். வடச்சென்னையில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரத்தினுடைய பெயரும் அவங்களோட முகமும் இப்போ யோசித்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். செந்தில், குணா, வேலு, தம்பி, ராஜன், அன்பு, சந்திரா எல்லாமே ஐகானிக் கேரக்டர்ஸ் ஆஃப் கோலிவுட். மற்ற படங்களில் பார்த்தோம் அப்படின்னா பொல்லாதவனில் ஹீரோவோட அப்பா கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரங்கள், ஆடுகளத்தில் பேட்டைக்காரன், விசாரணை படத்தில் அட்டகத்தி தினேஷ், சமுத்திரகனி, அசுரன் படத்தில் வரக்கூடிய சிவசாமி அவருடைய மகன் கதாபாத்திரம், ஏன் இப்போ கடைசியாக வந்திருக்கிற விடுதலை 1, 2ல் மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி நடிகர் சேத்தன் நடித்த அந்த சைக்கோத்தனமான போலீஸ் கதாபாத்திரம் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமே நமக்கு நல்லாவே ஞாபகத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். பார்ட் 1லேயும் சரி பார்ட் 2லேயும் சரி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு கேரக்டரில் சேத்தன் கேரக்டர் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர். மற்ற முக்கியமான கேரக்டர்ஸ் கொடுத்த இம்பேக்டை விட அவர் கொடுத்த இம்பேக்ட் அதிகம். இது எல்லாமே வெற்றிமாறனுடைய ப்ளஸ். ஆனால் இந்த ப்ளஸ் எல்லாமே விடுதலை பார்ட் 2ல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. படத்தில் எங்கேயுமே பெரிய அளவில் கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. படத்தில் விஜய் சேதுபதி அப்புறம் இந்த சேத்தன் கேரக்டர் இவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல ரைட்டிங் இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். அது போக எடுக்கப்பட்ட இந்த 2 மணி நேரம் 45 நிமிஷம் படத்தில் படம் முழுக்க சில கதாபாத்திரங்கள் வாராங்க, போகிறாங்க, சாகுறாங்க. ஆனால் அது எதுவுமே பெரிய அளவில் நமக்கு இம்பேக்ட் கொடுக்கவே இல்லை. சொல்லப்போனால் எமோஷன் காட்சியிலுமே கூட அது நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாத்துக்கும் பதிலாக அந்த 2 மணி நேரம் 45 நிமிஷத்தில் வெற்றிமாறன் பண்ணது என்னன்னா, முழுக்க அந்த படத்தில் சொல்லப்படக்கூடிய அரசியல் சித்தாந்தத்தை மட்டுமே மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு படமாக விடுதலை பார்ட் 2 அமைஞ்சிருக்கு. அந்த படம் சொல்லக்கூடிய வாச்சாத்தி கொடுமை, தமிழ்நாட்டிலேயே நடந்த வன்முறை சம்பவங்களை ரொம்பவே மோசமான சம்பவம். விடுதலை பார்ட் 1ல் அந்த மக்களை கொடுமைப்படுத்துவாங்க, அதெல்லாம் ஒரு 10% கூட இருக்காது. அந்த அளவுக்கு அதிகமான வைலன்ஸும் வன்முறையும் வாச்சாத்தி கொடுமையில் அதிகமாகவே நடந்திருக்கு. நான் அதை பண்ண அந்த தப்பெல்லாம் நிகழ்த்தின அதிகாரிகள், அந்த தப்புக்கு துணையாக இருந்த அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே இந்த கொடூரமான ஒரு சம்பவத்தில் தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைப்படி அந்த 250 பேரில் ரொம்பவே கம்மியானவங்க மட்டும்தான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க. இன்னமும் வழக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அதில் தண்டனையே இல்லாமல் தப்பிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, அந்த வாச்சாத்தி கொடுமையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி போய் அவங்க சந்திச்சாங்க, எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணாங்க, வழக்கு எப்படி தொடுத்தாங்க, என்ன மாதிரியான கேஸ் அப்டேட் போய்கிட்டு இருக்கு, அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான நியாயம் கிடைச்சது, கேம்பில் கொடுமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய மனநிலை அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, இப்போ வரைக்கும் அந்த இம்பேக்ட் அந்த ஊரில் இருக்குதா இல்லையா, இப்படி படத்தில் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த வாச்சாத்தி கொடுமையை பொறுத்தவரையில். ஆனால் இதில் வெற்றிமாறன் அவர்கள் சம்பந்தப்பட்ட அரசியல் இயக்கத்தினுடைய தத்துவத்தை இந்த படம் முழுக்க மக்களுக்கு போதிச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் கூட முதல் பகுதி வரைக்கும் ஓகே. ஆனால் 2வது பகுதியில் அதிகமாக அதை திணிக்கும் போது அதுவே ஒரு விதமான சலிப்பை மக்கள்கிட்ட கொடுக்குது. ஒரு விஷயம் நல்லதாகவே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே அதை திணிக்க முற்படும் போது அது மக்களுக்கு பிடிக்காத ஒன்றா மாறி போயிடும். அந்த ஒரு தப்பை தான் வெற்றிமாறன் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. சிகப்பு கொடி, கருப்பு கொடி, இந்த 2 கலருக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தினுடைய தத்துவத்தை படம் முழுக்க விஜய் சேதுபதி பேசிக்கிட்டே வர்றது தான் இந்த விடுதலை பார்ட் 2வாக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில காட்சிகள்லாம் விஜய் சேதுபதி என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறதே நமக்கு புரியாத மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை கேப்சர் பண்ணி இந்த சீன்லாம் வைக்கப்பட்டதா என்னன்னு தெரியலை. விஜய் சேதுபதி பேசுறது புரியலை அப்படின்னு சூரி சொல்லும்போது மறுபடியும் அதை இன்னும் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்படி ஒரே விஷயத்தை 2-3 தடவை மாறி எளிமையாக சொல்கிறன்ற பேரில் திரும்ப ஒரே விஷயத்தை ஸ்பூன் ஃபீட் பண்ணதுனால சினிமா ரீதியாகவும் சரி, சமூகம் சார்ந்தும் சரி, விடுதலை பார்ட் 2 இந்த இடத்துல ரொம்பவே வலுவிழந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, வாச்சாத்தி கொடுமை தமிழ்நாட்டிலே நடந்த ரொம்பவே மோசமான ஒரு சம்பவம். அதை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க, அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான இயக்குனர் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு அந்த வாச்சாத்தி கொடுமை ஒரு கெட்ட கனவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான டார்ச்சர் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்களோட வழியெல்லாம் நமக்கு கடத்த வேண்டியது எவ்வளவு முக்கியம். விடுதலை பார்ட் 1 அதை ரொம்பவே வெற்றிகரமாக பண்ணியிருந்தது. ஆனால் பார்ட் 2ல் நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைச்ச நியாயம் என்ன, அதை எங்கேயுமே காட்டாமல் வாதியாருக்கு என்ன ஆச்சு
அப்படின்னு வாத்தியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே படத்தை முடித்தது தான். அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.